வந்து டீடான் இருந்தா பிம்பிள் மார்க் இருந்தா இது எல்லாமே ரிமூவ் ஆயிரும் ஒரு 10 டேஸ்ல. இந்த லிக்விட் வந்து எடுத்து மறு மேல வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி வைக்கணும். அளவு இருக்குன்னா 10 டேஸ்ல மறு காஞ்சி விழுந்துரும். ஒரு சின்ன கருப்பு தழும்பு மாதிரி ஆகும், அதுவும் மறைஞ்சிரும். அப்படியானா? நிறைய மொபைல் பார்த்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா பார்த்துட்டே இருந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் பிளாக்கா இருக்கும். ஐடி ஃபீல்டுக்கு ரொம்ப முக்கியமானது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேடிஸ் வந்து டெலிவரி டைம் அந்த லைன்ஸ்ல உள்ளது சரிங்க சரி கிளியர் பண்ணா. அதே மாதிரி ஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லைன் உடம்பு வரும்போது இந்த இடமெல்லாம் இருக்கும். ஆமா ஆமா அண்டர்ஆர்ம்ஸ்ல வரும். ஆமா மாய்ஸ்சரைசர்லாம் சும்மா போட்டுக்காங்க. ஓகேனா ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் போதும். நம்ம வந்து ஹேர் டை போட்டுட்டு போய் ஏதாவது துணி துவைச்சிட்டு இந்த மாதிரி சமையல் செஞ்சு அப்படி எல்லாம் வேண்டாம். நீங்க குளிக்க போற நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுக்காங்க. சூப்பர்ண்ணா. வாஷ் பண்ணிருங்க. எங்கேயும் ஒட்டாது. எங்கேயுமே ஒட்டாது. ஸ்கேல்ப்ல எங்கேயுமே ஒட்டாது. முடியல மட்டும் தான் ஒட்டும். அதே வந்து நம்ம ஜென்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த மீசா தாடிக்கெல்லாம் போட்டா காஃப் சாப்பிடுற டைம் தான் டக்குன்னு கலர் ஆயிடும். முடிஞ்சிரு. சோ இது குளுகுளுன்னு கூட இருக்கு இல்லையா? சில பேருக்கு வந்து அந்த கெமிக்கல் பேஸ் ஒத்துக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிண்ணா. அவங்களுக்கு அலர்ஜி இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல். நேச்சுரல் கெமிக்கல் இருக்காது. ஜெல் மாதிரி. லிப் பாம் எத்தனையோ இருக்கு. ஆனா இது வந்து வேற குவாலிட்டி. இப்ப உள்ள நேச்சுரல் ஃப்ளவர் இருக்கு பாருங்க. ஓ ஃப்ளவர் இருக்கு உள்ள. சரி சரி சரி. இம்போர்ட்டட்ங்க இது எல்லாமே. எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா அளவா எடுத்துக்கணும். ஒரு 6 மாசத்துக்கு வரை எங்க ஃபங்க்ஷன் நீங்க வந்து ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓ அப்படியும் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி போடணும்? இப்படி தான் போடணும். டேப் பண்ணனும். ஆமா டேக் கூட தேய்ச்சிங்கனா அது பவுடருக்கு ஃபினிஷிங்கே போயிடும். ஓகேனா. பாத்தீங்களா என்ன ஷைனிங்கா இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ் தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். அது இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் நம்மளுக்கு டாக்டர் இப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து 10 டேஸ்லேயே உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் மூலிமா க்யூர் ஆகிற மாதிரி. இப்போ பிக்மெண்டேஷன்னா 10 டேஸ்லேயே க்யூர் ஆகிற மாதிரி அது. ஸோ இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேனுங்க. ஏகே காம்ப்ளெக்ஸ் 6th ஸ்ட்ரீட் கிராஸ்கட் ரோடு காந்திபுரம் தாங்க. ஸோ உள்ளே வரும்போதே உங்களுக்கு ஸ்ரீதேவிக்கு அடுத்து இருக்கிறது தாங்க காம்ப்ளெக்ஸில். ஸோ ஸ்ரீதேவி உங்களுக்கு லேண்ட்மார்க்குங்க. ஸோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டு அது போக ஃப்ளாஸ் இந்த 2 எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுக்கிற காஸ்மெட்டிக்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. உள்ள நிறைய இருக்குது. வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாங்க. என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். டையிலிருந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸில் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கிறனால ஸோ லேடிஸ் எல்லாம் வந்து இந்த பிக் மூலியமாக சம்பாதிக்கிறதுக்கு கூட நீங்கள் இது மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்களே இப்போ ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி டெலிவரி அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு லாபம் நீட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க பெண்களுக்கு உண்டான ஒரு vlogங்க, பிடித்தமான vlog. ஸோ காஸ்மெட்டிக் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ காஸ்மெட்டிக்ஸ்னால் கோல்டன் ஃபேஸஸ் மாதிரியே அழகா பெண்கள் மின்னணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் காஸ்மெட்டிக் போக போகிறோம். எங்கேன்னா நம்ம கிருத்திகா காஸ்மெட்டிக் ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக் வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம கடை எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல கிராஸ்கட் ரோட்ல ஏகே காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க 6th ஸ்ட்ரீட்ல. ஓகேங்க சார் ஓகேங்க சார். ஸோ நம்மளுக்கு இங்க வந்து ஸ்பெஷல் நான் கேள்விப்பட்ட காஸ்மெட்டிக்னா ஒரு விதமான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு, பியூட்டிக்குனே இருக்கு. ஆனா உங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இது மேக்கப்பா டெம்பரரியா போடுவாங்க. இது பர்மனன்ட்டாவே ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம காஸ்மெட்டிக்ஸ். அப்படிங்களா? ஒரு 25 இயர்ஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் இப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிப் பாம் இதெல்லாம் போடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லிப் பாம் போட்ட ஃபினிஷிங் இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி புரிஞ்சது. சரிங்க சார். இந்த மாதிரி நம்ம டிஃபரெண்டா பார்க்க போறோம். எல்லாமே கிளியரா சொல்றோம். ஓகேவா சொல்லிடலாம். சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன்னா வந்து மக்கள் வெயிட்டிங். கண்டிப்பா வீடியோக்குள்ள வாங்க போயிடலாம். அண்ணா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டா நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஃபேஸ் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? கண்டிப்பா. அண்ணா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டா என்ன கொடுக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் கான்செப்ட். ஓகேண்ணா. டீக்னிக் பாத்தீங்கன்னா எம்னி நைட் கிரீம். ஓகேண்ணா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து பிக்மெண்டேஷன் இருந்தா அதே மாதிரி வந்து டீடான் இருந்தா பிம்பிள் மார்க் இருந்தா இது எல்லாமே ரிமூவ் ஆயிரும் ஒரு 10 டேஸ்ல. இந்த ஒரு பேக்ல நமக்கு டீடான் ரிமூவ் ஆகுதானா? கண்டிப்பா. இது எப்படி போடணும் அப்படினா நைட் போட்டுக்கணும். நைட் எப்படி போடணும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு டெமோ கொடுத்துறேன். ஓகேனா. இது வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே. இது வந்து லைட்டா இப்படி தொட்டுக்கணும். சரினா. லைட்டா இப்படி தொட்டுட்டு தேக்க விட கூடாதுங்க. நல்லா இப்படி பண்ணிரணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும். தேக்க வேண்டாம். சரினா. பிக்மெண்டேஷன்ல எவ்வளவு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிரும். டீடான்ல கம்ப்ளீட்டா ஜீரோ பண்ணிரும். இல்ல எனக்கு எதுமே இல்லைங்க சார்
ஃபேஸ் ஒரு கலர் பாடி ஒரு கலர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈவென்ட் டோனா பண்ணிரும். ஈவென்ட் டோனா பண்ணிரும். ஆனா நமக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, நம்ம ஆன்லைன் கொரியர் சர்வீஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகேனா ஓகே. வேணும் அப்படினா நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டா கூட போதும். ஓ இந்த ப்ராடக்ட் பேர் தெரியலன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் இங்க இருந்துட்டே நம்ம வந்து செலக்ட் பண்ணி கூட கொடுக்கலாம்லனா. ஓகேனா ஓகேனா. சோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த D10 தான் ப்ராப்ளம், ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. சோ எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி மைனூட் தான் நீங்க எடுக்கிறீங்க இல்லீங்களா? அருமையான இருக்குண்ணா. பட்ஜெட் வைஸ்ல இருக்குமாண்ணா? பட்ஜெட் வைஸ் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறது ஒரு ஹோல்சேல் தான். அப்படியாண்ணா? சிங்கிளா வந்து வாங்குனீங்கன்னா ஹோல்சேல் தான். ஓ சூப்பர் சூப்பர். அதே மாதிரி நிறைய பேர் சேல் பண்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஓ இப்படியும் கூட நம்ம சேல் பண்ணலாமாண்ணா? பண்ணலாம். பரவாயில்ல, சூப்பர் சூப்பரா நீங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கீங்க. சோ நிறைய பேர் கிரீம்ஸும் கூட நம்ம ஆன்லைன் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி தனியா வீட்ல இருந்து நிறைய பிசினஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நான் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்ண்ணா நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. பெண்களுக்கு உண்டான வாய்ப்பு. இந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்ட் டைம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இதுல நீங்க இது பண்ணிக்கலாங்க. சோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேங்க. சோ நல்ல D10க்கு அருமையான ஒயிட்னிங் கிரீம் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் வைஸ் தான் இருக்கு. ரேட் நம்ம வந்து எப்படின்னா நம்ம ஹோல்சேலுங்க. அதனால நீங்க வாட்ஸ்அப்க்கு வந்துருங்க. ஓகேண்ணா. அடுத்த ப்ராடக்ட் நம்ம பெண்களுக்கு வேண்டி என்னென்ன கொடுக்க போறீங்க? நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இந்த லிப். ஆமாங்க. லிப்ஸ்டிக் இல்லாம யாருமே இருக்கிறது இல்ல. அதே மாதிரி வந்து பிக்மேஷன் இது நம்ம தரது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்ந்துதான். கண்டிப்பா ப்ராடக்ட் மட்டும் மாறி. ஓ யூனிக். ஆமா சரிங்கண்ணா சரிங்க. அவங்க மட்டும் தான் பண்ணணுமா? அவங்க அப்படி எல்லாம் இல்ல, எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ஓகே. நிறைய பேருக்கு இந்த லிப் எல்லாம் பிளாக்கா இருக்குங்களா? ஆமாண்ணா. இந்த பாருங்க லிப் ஸ்க்ரப் இந்த மாதிரி. ஓ சரிங்க. இது வந்து எப்படி போடணும்னா, நைட் வந்து லைட்டா லிப்ல வந்து ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டு காலையில வாஷ் பண்ணிருங்க. ஓகேண்ணா. இது வந்து இது போட கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். அதே மாதிரி வந்து நார்மல் நம்ம லிப் எப்படியோ அப்படிதான் வரும். சிவப்பா வரும்னு நினைக்க வேண்டாம். சரிங்க. நம்ம நார்மல் லிப் வந்து இருக்கும். ஏன்னா வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து என்னென்னமோ யூஸ் பண்ணிட்டு அந்த லிப் வந்து இது பண்றாங்க. சோ நம்ம இது யூஸ் பண்ணாலும் நம்ம அந்த உள்ள வாய்க்குள்ள போனாலும் ஒண்ணு ஃபுட் ப்ராடக்ட் தான். அதே மாதிரி விஷயம் பிளஸ் அதெல்லாம் கரெக்ட்டா சொல்லிடுவோம். இப்படி சொல்லிடுவோம். ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணுக்கு பசங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரு இருக்கு பாத்தீங்களா? ஓ மருகுக்கும் இருக்கானா? மருகு இருக்கு. சரிங்க. கேட்டீங்கன்னா இதுல ஒரு லிக்விட் இருக்கு. ஒரு கண்ணாடி பாட்டில் மாதிரி இப்படி ஒரு லிக்விட் இருக்குங்க. ஓகேண்ணா. இந்த லிக்விட் வந்து எடுத்து மரு மேல வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி வைக்கணும். ஓ புரிஞ்சுது. மறு மேல சுத்தி வைக்க கூடாது, மறு மேல வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு நிறைய இருக்குதுன்னா ஒண்ணு மட்டும் வச்சுக்காங்க. ஒரு குறுமல அளவு இருக்குன்னா 10 daysல மறு காஞ்சி விழுந்துரும். ஒரு சின்ன கருப்பு தழும்பு மாதிரி ஆகும், அதுவும் மறைஞ்சிரும். அப்படியாண்ணா? ஓ அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா இது வந்து இப்போ பெரிய மருகு இருக்கிறவங்களுக்குன்னா யாரா இருந்தாலும் என்ன டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியது வரும். சரிண்ணா. ஓகே. இதுக்கும் கூட நம்மளுக்கு இப்போ மிஷின் மூலியமா எடுக்கிறது நல்லா வந்துட்டு இருந்தது இல்லையாண்ணா? சோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த லிக்விட் மூலியமாவே கொடுக்குறீங்க. ரொம்ப வருஷம் வந்துருக்கு. அதே சமயத்துல ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா வராது. அப்படியாண்ணா? வந்திருக்கு அப்படின்னு விட்டுட்டோம்னா அது அப்படியே டெவலப் ஆகும். ரிமூவ் பண்ணிக்கலாங்க. சூப்பர்ண்ணா. சோ இந்த மாதிரி மருகு போறதுக்கும் கூட நம்மளுக்கு இங்க தரத்துல இருக்குங்க. அடுத்ததுன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னும் சூப்பரான ப்ராடக்ட். நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் நிறைய வரும். ஆமாண்ணா. பிம்பிள்ஸ் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி என்ன நான் சொல்றேன்னா, பிம்பிள்ஸ் வரும்போதே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த ஓபன் போஸ் இருக்காது. புரிஞ்சுது. வந்துன்னா ரொம்ப நாள் ஆகும் டைம் எடுத்துக்கிறதுக்கு. கண்டிப்பா அது மறையிருக்கு ரொம்ப நாள் ஆகும். வந்து 7 daysல கிளியர் பண்றோம். எவ்வளவு பிம்பிள்ஸ் இருந்தாலும் 7 days. அதுக்கு 3-4 கிரீம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நீங்க ஒன்லயே கொடுக்க போறீங்களா? இது வந்து பிம்பிள் ஜெல் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் வாஷ்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். அப்படியாண்ணா? பண்ணிட்டு இந்த ஜெல்ல வந்து நைட் எவ்வளவு பிம்பிள் இருக்கோ அது மேல மட்டும் லைட்டா தடவி வைக்கணும். சீக்கிரம் நல்லா ஆயிடும், நிறையவும் வைக்க வேண்டாம். சும்மா மேல பட்டாவே ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப இது வாஷ் பண்ணிட்டு இது இந்த கிரீம் வைக்க சொல்றீங்க? ஓகேண்ணா. எல்லாமே ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து எடுத்து. ஓகேண்ணா. அண்ட் ஃபிளாஸ் ரெண்டுலயுமே எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து எடுத்து பண்றதுதான். அதனால எந்த ஹார்மும் இருக்காது இல்லைங்களா? சோ அருமையா கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா இப்படியே வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரேட் நீங்க கேட்டுக்குங்க. இப்ப என்னென்னலாம் இருக்கு இந்த பிக்லயே போட்டுருக்காங்க பாருங்க, எவ்வளவு கிளியர் ஆகுது அப்படின்ட்டு. ஆன்டி பிம்பிள் ஜெல்லுங்க. அதே சமயத்துல நீங்க என்ன டவுட் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். கண்டிப்பாண்ணா. இல்ல பல தடவை கேட்டாலும் நீங்க சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். சரிண்ணா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப முக்கியமானது, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானதா நம்மகிட்ட இருக்கும். அன்றை ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா ரொம்ப நிறைய பேருக்கு. நம்ம பொண்ணு பசங்க வந்து நிறைய மொபைல் பார்த்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா பார்த்துட்டே இருந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் பிளாக்கா இருக்கும். ஐடி ஃபீல்டுக்கு ரொம்ப முக்கியமானது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா நைட் லைட்டா போட்டுக்காங்க. ஃபேஸ்ல போட்டுட்டு காலையில வந்து வாஷ் பண்ணிக்காங்க. அதிகமா இருந்தாலும் இது ஒண்ணு ஃபுல்லா தேவைப்படும். இல்ல கம்மியா இருக்குன்னா கொஞ்சம் போட்டாவே போதும். பரவாயில்ல, எல்லாம் ட்ரீட்மெண்ட் பேஸ்ல தான் வருது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சப்போஸ் நான் வெளியே போறேன், நான் இதை அப்ளை பண்ணிட்டு வெளியே போலாமா அப்படின்னு இருந்தானா நைட்டுக்கு மட்டும்தான். ஓகே. இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்கண்ணா. இது நைட் போட்டுட்டு
எடுத்து மொபைல் எடுத்து ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. படுத்து தூங்கிடுவேன். சரிங்க சரிங்க சரிங்க. நான் தெளிவா சொல்றேன். அதான் போட்டாங்களே அண்ட்ராய்டு கிரீம்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். ஆமா ஆமா சரி, அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கட்டும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. சரிண்ணா சரிண்ணா. கம்பல்சரி நான் சொல்றத ஃபாலோ பண்ணுனாதான் சரிண்ணா வந்து கரெக்டா இருக்கும். கண்டிப்பாண்ணா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைன் ஃபேஸ் வாஷ். வைன் ஃபேஸ் வாஷ் நிறைய பேர் விரும்புறது இன்னைக்கு. வைன் ஃபேஷியல் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதுல ஃபேஸ் வாஷ் வந்துருச்சு. நம்ம வந்து டைரக்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஓகேண்ணா. வந்து எல்லாமே ஹோல்சேல்ல கிடைக்கும். ஒன்னு வாங்குனாலும் சரி ஹோல்சேல். ஓகேண்ணா. வந்து 12 வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வரும். இது 12 வாங்கினா ஒன்னு ஃப்ரீங்களா? ஹோல்சேல் ரேட் அதுபோல பிளஸ் அந்த சேல் பண்றவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். 12 வாங்கினா ஒன்னு ஃப்ரீங்க. அப்ப ஃப்ரீ இருக்குங்க நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ்ல. சோ இது வந்து நல்ல பெனிஃபிட். வைன் ஃபேஸ் வாஷ் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாத்துக்குமே புரியும். சோ நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ்ல இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். என்னன்னா பாத்தீங்கன்னா ராயல் ஸ்டன் கிரீம். இது என்னன்னா வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து லேடிஸ்க்கு வந்து டெலிவரி டைம் அந்த லைன்ஸ்ல உள்ளங்க சரிங்க சரிங்க கிளியர் பண்ணா. அதே மாதிரி ஜென்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த லைன் உடம்பு வரும்போது இந்த இடமெல்லாம் இருக்கும். ஆமா ஆமா அண்டர் ஆர்ம்ஸ்ல வரும். ஆமா மாய்ஸ்சரைசர்மா சும்மா போட்டுக்கங்க. ஓகேனா போட்டுட்டு காலையில வாஷ் பண்ணிங்க டோட்டலா கிளியர் ஆயிரும். எத்தனை நாள் வரும்னா? இது ஒண்ணு அவங்களுக்கு இருக்கிறத பொறுத்து. சரிண்ணா சரிண்ணா. ரொம்ப டீப்பா இருந்தா இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்கும். மைல்ட் வந்தா டக்குன்னு போயிடும். சூப்பரான கிரீம்னா உண்மையிலேயே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி ஒயிட்னிங் லோஷன் எம்லில பாடி ஒயிட்னிங் லோஷன். ஓகேனா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நைட் வந்து சும்மா ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி பாடியில் போட்டுக்கணும். இந்த லைட் டார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாண்ணா. அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது கிளியர் ஆயிடும். ஓ சரி சரி சரிங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் சூப்பரான ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுது. கண்டிப்பா எல்லாம் நிறைய சொல்றாங்க. 100% நேச்சுரலா நம்ம கிட்ட இருக்கு. அது இந்த ஆயில். ஓ என்ன ஆயில்னா? சிகாஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில். நல்ல growth ஆகும். இந்த பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. நான் இது என்ன இன்கிரிடியன்ட்ஸ் இருக்குனா இதெல்லாம் போட்டுருக்கீங்க? எல்லாமே போட்டுருக்கோம். ஓ சரி சரி. இது ஒவ்வொரு ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்குன்னு அதே போட்டுருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சர்டிபிகேட்டோட இருக்கு. அதுல இது சர்டிபிகேட்டும் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா இருக்கு எல்லாமே. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இருக்கு பாருங்க. 100%ங்க சிகாஸ்ல இருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம். நல்லாவே பாருங்க ஹேர் க்ரோத் நல்லாவே மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா நல்லா இருக்கு. அப்படியாண்ணா? எவ்வளவு இருக்குண்ணா அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. சொல்றேன். இப்போ வந்து முதல்ல இதெல்லாம் முடிச்சிடலாம். ஓகே. என்னன்னு கேட்டீங்கன்னா இது போட்டுட்டு ஆயில் வந்து போட்டுட்டு உங்களுக்கு ஏர் ஃபால் ஆகுதுன்னா இந்த ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஃப்ரூட் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். ஓ ஃப்ரூட் ஷாம்பு இதுக்கு ஒன்று கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகே ஓகேங்க. இல்ல எனக்கு வந்து ஏர் ஃபால் எல்லாம் ஆகலைங்க சார், முடி வந்து கேப்பா இருக்குது. இது ஷிகாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்னிகா ஷாம்பு. ஆர்னிகா இதுல வாஷ் பண்ணணும். ஓ எல்லாமே நம்ம வந்து நேச்சுரல் இருந்து எடுக்கிறதுனால தாராளமா வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. சோ கெமிக்கல்ஸ் இருக்காது. அதுதான் மெயின். கெமிக்கல்ஸ் இல்லாத தாராளமா ட்ரை பண்ணலாம். ஆமா சும்மா கூட இது ஆயில் போட்டுக்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 2 hours வச்சா போதும் ஹேர்ல. சூப்பர் சூப்பர். வந்து பாத்தீங்கன்னா இந்த dandruff நிறைய பேருக்கு இருக்கு பாத்தீங்களா? dandruff ஹெர்பல்ல இது வந்து ரெகுலரா குழந்தையில இருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேனா. ரெகுலர் வாஷ் ஒரு 4 நாள் தான் 3 நாள் தான் அப்படி எல்லாம் இல்ல. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. எத்தனை ml வருதுண்ணா? இது வந்து 200 ml வருதுங்க. 200 ml. இப்படி நிறைய ஷாம்பு வயசுல நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. வெரைட்டிஸ் இருக்கு. அதுல சில மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் அதிகம். கண்டிப்பா 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 கண்டிப்பாண்ணா. ஸோ அடுத்து பாருங்க எல்லாமே நேச்சுரல் தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த உடம்பு பயங்கரமா பெருசா இருக்கும், தொந்தி பெருசா இருக்கும். இவங்களுக்கு வந்து கொள்ளு ஜூஸ் 100% நேச்சுரல். ஸ்லிம்முக்கு. ஆமா ஸ்லிம்முக்கு. இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்காங்க, 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்காங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நைட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஒரு பாட்டில் குறையாது, ஒரு 2-3 பாட்டில் அவங்கவுங்க உடம்பு தகுந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்க. கொள்ளு ஜூஸ் ஆமாங்க. போட்டு பாருங்க அதோட டீடைல் மேல ஃபர்ஸ்ட். ஸோ நரம்பு எலும்பு இதெல்லாம் வலுப்பெறதுக்கு நம்மளுக்கு கொள்ளு ஜூஸ் பாருங்க ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கொள்ளு ஜூஸ்ங்க. ஹேர் ரிமூவர் பவுடர் நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ரிமூவர் பவுடர். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பால்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். பால்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர் எங்க இருக்கோ ஒரு 10 நிமிஷம் போட்டுருங்க. 10 நிமிஷம் போட்டு அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. சும்மா வாட்டர் வாஷ் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நீட்டா கிளியர் ஆயிடும். அப்படியேனா? எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓகே கிளியரா இருக்கும். நம்ம கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்தவரை எல்லாமே பெஸ்ட் ப்ராடக்ட். சூப்பர் சூப்பர் ஹேர் ரிமூவல் பரவாயில்லை. வேக்சிங் பண்ண வேண்டியதே இல்ல. இது போட்டாவே போதுங்க. ஓகே. அது ஸ்டிப் வச்சு இழுத்துட்டு தண்ணி வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஓகேனா போட்டாவே போதும். சூப்பர்ண்ணா. நல்ல ஐடியா. ஆமாங்க. பரவாயில்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் டை. ஆமா டை ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெல் பேஸ் ஹேர் டை. ஓகேனா. இது எப்படி யூஸ் பண்ணனும்னா இது கொஞ்சம் ஊத்தி இது ஏபின்னு இருக்கும். இது ரெண்டையும் ஒட்டுக்கா ஊத்தி சரினா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் போதும். நம்ம வந்து ஹேர் டை போட்டுட்டு
போய் ஏதாவது துணி துவைச்சிட்டு வரலாம், இந்த மாதிரி சமையல் செஞ்சு அப்படி எல்லாம் வேண்டாம். நீங்க குளிக்க போற நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுக்காங்க. சூப்பர்ண்ணா. வாஷ் பண்ணிருங்க. எங்கேயும் ஒட்டாது, எங்கேயுமே ஒட்டாது, ஸ்கால்ப்ல எங்கேயுமே ஒட்டாது, முடியல மட்டும் தான் ஒட்டும். அதே வந்து நம்ம ஜென்ஸ்க்குலாம் வந்து இந்த மீசை தாடிக்கெல்லாம் போட்டோம், காஃப் சாப்பிடுற டைம் தான் டக்குன்னு கலர் ஆயிரும், முடிஞ்சிரு. சோ இது குளுகுளுன்னு கூட இருக்கு இல்லையா? சில்லுன்னு இருக்கு. ஏன்னா இது நான் கூட யூஸ் பண்ணி இருக்கிறேன். குளுகுளு ரொம்ப குளுகுளுன்னு சில்லுன்னு இருக்கு, நல்லா இருக்கு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த கெமிக்கல் பேஸ் ஒத்துக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிண்ணா, அவங்களுக்கு அலர்ஜி இருக்குங்க அப்படின்னு. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல், ஒரு நேச்சுரல் கெமிக்கல் இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் பவுடர் ஏர் டை. அப்படியாண்ணா? ஆமாங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு, ஹேர்ல மெயினா வந்து முடியில வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இருக்கக்கூடாது. ஓகேண்ணா. கலர் வச்சுக்காங்க, வாஷ் பண்ணுங்க. அப்ப கலர் ஆயிருக்குன்னா கண்டிப்பா ஆயிருக்காது. மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு அப்ளை பண்ணாதான் கலர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க 10 days ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி. ஓ சரி சரி, ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து குழந்தைகளுக்கு ஹேர் கட் பண்ண வேண்டியது இருக்கும், முதியோரும் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். சுகாதாரமா நம்ம வீட்லயே இதை வச்சு ஹேர் கட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, ஒரு தடவை சார்ஜ் பண்ணீங்கன்னா 10 பேருக்கு கட்டிங் பண்ணலாம், தாடி ட்ரிம் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி சரி சரிண்ணா. வீட்டுல ரொம்ப முடியாதவங்க பெரியவங்க அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இது ஒயர் எல்லாம் இல்லைங்க, சார்ஜ் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதே சமயத்துல உள்ள பாருங்க எவ்வளவு கோம்ஸ் இருக்குன்னு. நீங்க வந்து தப்பா வெட்டினாலுமே இது கரெக்டா வெட்டும். சரிண்ணா சரிண்ணா. மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஹோல்சேல் தான். அதே சமயத்துல கொரியர் சர்வீஸ் ஃபுல்லா இருக்கு. சரிண்ணா. தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரிண்ணா. ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் பார்க்கலாம். லிப் பாம். ஆமாங்க. ஜெல்லா இருக்குண்ணா. ஆமாங்க. இது வந்து எப்படின்னா லிப் போட்டீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டார்க்கா போடுவாங்க. ஆனா நிறைய ஃபேமிலி கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா தெரியக்கூடாது, அதே சமயத்துல ஃபினிஷிங்காவும் இருக்கணும். கண்டிப்பா அப்படிமா அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா இப்படி ஆகும், ஜெல் மாதிரி. லிப் பாம் எத்தனையோ இருக்கு, இது வந்து வேற குவாலிட்டி. பாருங்க உள்ள நேச்சுரல் ஃப்ளவர் இருக்கு பாருங்க. ஓ ஃப்ளவர் இருக்கு உள்ள. சரி சரி சரி. இம்போர்ட்டட்ங்க இது எல்லாமே. சரிண்ணா சரிண்ணா. இந்த மாதிரி இம்போர்ட்டட் அந்த ஆரஞ்சு கலரா இருக்குது ஃப்ளவர். அது என்ன ஃப்ளவர்னா? அது சைனாஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அந்த கலர் இருக்கும். ஓ தெரியுதுங்களா? இதுல ஒயிட் பேஸ்ல இருக்குது. ஒவ்வொரு கலர் நேச்சுரல் என்ன கலரோ அந்த கலர்ல இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபரண்டா இருக்கு. ஆமாங்க, டிஃபரண்டா இருக்கு. நம்ம வந்து வெளிநாடுல போறனால கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஓ சரிண்ணா சரிண்ணா. இப்போ வந்து முடி வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆமாண்ணா. அந்த ட்ரையா இருக்கிறதுக்கு ஏர் சீரம், இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து எப்படின்னா ட்ரை ஏர்ல தலை சீவிட்டு சும்மா 2 டிராப் போட்டுட்டு, லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் அப்படி சீவிட்டீங்கன்னா சில்க் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். இந்த எண்ணெய் தேய்க்கிறது பிசுபிசுன்னு இருக்கிறதால நிறைய பேருக்கு. ஆமா, இன்னைக்கு எல்லாம் வந்து எந்திரிச்சமா எடுத்து எண்ணெயே தேய்க்கிறதுக்கு டைமே கிடைக்காது. நானும் ஒண்ணு எண்ணெய் தேய்க்க மாட்டேன். சரிண்ணா சரிண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்பையா பவுடர். ஓகே. இது என்ன யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஃபேஸ்க்கு தான். ஆனா பெனிஃபிட் என்னன்னு தெரியுமா? தெரியாதுண்ணா. நேச்சுரலா வந்து ஒரு 35 மேல ஆனாவே ஃபேஸ்ல வந்து சிங்கேஜ் வரும். ஆமா. அது வந்து பப்பையா பவுடர் 100% நேச்சுரல். ஓ ஆன்டி ரிங்கிள் எடுக்கிறது, ரிங்கிள்ஸ் எல்லாம் எடுக்கிறது. ஓகே ஓகே ஓகேங்க. கேட்டிங்கன்னா பால்ல மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி 1 hour வெச்சுக்கணும். ஓகேண்ணா. பவுடர்னு எடுக்கிறது ரெகுலரா யூஸ் பண்ணனும்னு எடுக்கணும். இல்லைங்க எனக்கு வந்து கலக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னா கிரீம் பேஸ்ல இருக்கு. கிரீம் பேஸ்ல. ஆமா. ஓ ஓசியா நம்பர் 1 பிராண்ட். இப்படி இது பவுடர் பேஸ், இது வந்து கிரீம் பேஸ். ஓகேண்ணா. அதுவும் வேண்டாம் அப்படி அப்படினீங்கன்னா லிக்விடாவும் இருக்கு. பப்பாளியிலே 3 என்ன இருக்கு, பவுடர், லிக்விட் அண்ட் கிரீம். ஆமாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்புறம் வைட்டமின் சி அதுலயே ஓசியாலே. இது வந்து ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக. ஃபேஸ் ஒயிட் கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கே தெரியும். இன்னைக்கெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதே இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா எம்னில டே கிரீம். டே கிரீம். ஆமா, நீங்க வந்து நைட் கிரீம் போடுறீங்களா? ஆமாண்ணா. நைட் கிரீம் போட்டு பகல்ல வந்து டே கிரீம் போட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து பாதுகாத்து வெச்சு. கண்டிப்பா கண்டிப்பா பிராண்ட் நல்லா இருக்கும். ஆமா. நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணாம இருக்கு இல்லையாண்ணா? ஸ்க்ரப், பாடி ஸ்க்ரப், ஃபேஸ் ஸ்க்ரப். ஓகேண்ணா. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிக்கும்போது கொஞ்சம் ஃபேஸ்க்கு பாடிக்குள்ள தேய்ச்சா அந்த டீடன் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆயிரும். சரிண்ணா சரி. அந்த சரசரன்னு இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஓபன் போர்ஸ் அந்த மாதிரி இருக்கு, சின்ன சின்னதா இருந்தா அது கூட கிளியர் ஆயிடும். இந்த முட்டிக்கிட்ட எல்லாம் சரசரப்பெல்லாம் இருக்கு. அதுக்கு குளிக்கும்போது சும்மா லைட்டா தேய்ச்சிட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெய்லி பண்ணிக்கலாமாண்ணா? எப்படின்னா 2 days 3 days ஒன்ஸ் பண்ணலாம். ஒன்ஸ் எப்படி உங்க பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். ஓகே. பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ் செஞ்ச யார் பாத்தீங்கன்னா கால் வெடிப்பு இருக்கும். சரிண்ணா சரிண்ணா. கால் வெடிப்பு வந்து நல்லா நீட்டா அழகா போற மாதிரி இருக்கும். ஃபுட் கேர்க்கு. ஆமாங்க. சரிண்ணா.
இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணி வச்சுக்கணும். சுடுதண்ணியில வந்து பாத்தீங்கன்னா 10 கல்லுப்பு போட்டுக்காங்க, காலைல 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாமே நைட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வாஷ் பண்ணிருங்க. மேல வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இதை போடுங்க. சூப்பரா பாலமா வெடிப்பா இருந்தாலும் போயிடும். சூப்பர். அதே மாதிரி ஓசியால வந்து பாத்தீங்கன்னா கோகனட் கிரீம் என்ன பர்பஸ் அப்படின்னா சில பேருக்கு ஃபேஸ் ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆமாண்ணா சரியான ட்ரையா இருக்கும். அப்ப வந்து இதை வந்து லைட்டா போட்டா போதும். ஒன்னு வாங்கினாவே 6 மாசத்துக்கு பக்கம் வருங்க. லைட்டா போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நைட் கிரீம் தானா? இல்லைங்க, இது பகல்ல டே கிரீம். டேவாவே யூஸ் பண்ணலாம், அப்படியே போட்டுக்கலாம். இது அப்ப கணக்குல நீங்க எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. இது வந்து எம்னில வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த சந்தனம், இந்த மாதிரி குங்குமப்பூ இதெல்லாம் கலந்துருக்கும். இது பவுடரா தான் இருக்கும். ரத்த சந்தனத்தை சொல்ல வேண்டியதே இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும் அதனுடைய யூஸ்ங்க. ஆமாங்க. இது வந்து எப்படின்னா ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுட்டு வரணும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செக்கடா அப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாண்ணா, குவாலிட்டியா கொண்டு வரணும். சூப்பர். அதுக்காக 100% நேச்சுரல் குழந்தையில இருந்து 6 வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. இது வந்து பாடி லோஷன், பாடி கை கால் பாடி லோஷன் நேச்சுரல் 100% நேச்சுரல் தான். ஓகேண்ணா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலரா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா, ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஹெர்பல்ஸ் தான். எல்லாமே ஹெர்பல் பாத்தீங்கன்னாவே தெரியும், கையில வாங்கும்போதே தெரியுது நம்மளுக்கு. சூப்பர் ப்ராடக்ட் மாதுளை மணப்பாங்க. இது பிளட் ஊர் இருக்கு. லேடிஸ் ஜென்ஸ்ல பிளட் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆமா, கன்சீவ் ஆன டைம்ல பிளட் இல்ல, சரிண்ணா, மில்க் இல்ல, அப்படி எல்லாம் இருக்கறதுக்கு இது வந்து டெய்லி வந்து ஒரு மூடி குடிச்சுக்கலாம். ஒரு மூடி குடிச்சா போதும். இதோட டீடைல் ஃபுல்லா அதுல போட்டுருக்கேன். ஸோ மாதுளையோட இது பாருங்க, ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறது தான் இந்த இதுங்க. ஸோ இது வேணும்ட்டாலும் நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்னா அதே மாதிரி ஒரு சூப்பர் ப்ராடக்ட். இது பாத்தீங்கன்னா வேக்ஸ் மாதிரி இருக்கும், ஆயிலா மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்கின்ல அலர்ஜி ஆகுது இல்லைங்க குழந்தைகளுக்கு. அதுக்கு ஆமா பெரியவங்கல இருந்து யாரா இருந்தாலும் சரி இது வந்து நைட் சும்மா மாய்ஸ்சரைசர் மாதிரி போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் மாதிரி எந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜியா இருந்தாலும் இது வந்து கம்ப்ளீட்டா கிளியர் ஆகும். அதுவே வேக்ஸ் இது பேர். கீழ இருக்கு பாருங்க அந்த ஸ்டில் அதோட. சோ இதுக்கு பேரு அருகவேர் வேக்ஸ்ங்க. எல்லா வித தோல் நோய்க்கும் ஏற்றதுங்க. நம்ம ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ்ல பார்க்க போற ப்ராடக்ட் இன்னும் சூப்பர் ப்ராடக்ட். என்னன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். அப்படியாண்ணா? ஆமாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து க்ளோ, நல்ல க்ளோவா தெரியும், நல்ல ஷைனிங்கா தெரியும். சரி, நயன்தாரா மாதிரி தெரியும். நயன்தாரால யூஸ் பண்றதுதான். அப்படியா? வேறையா இருக்குல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. சோ அவங்களோட இதுதான் நிறைய சொல்றாங்க, ஃபேஸ் க்ளோ, ஃபேஸ் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாங்குறாங்க. நீங்க என்னென்ன கொடுக்க போறீங்க? இது நேச்சுரல்ஸ் கம்பெனிங்க. ஓகேண்ணா. இது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா சொல்லுங்க. அளவா எடுத்துக்கணும். சரிண்ணா. வானவே 6 மாசத்துக்கு வரை எங்க ஃபங்க்ஷன் நீங்க வந்து ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓ, அப்படியும் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி போடணும்? இப்படி தான் போடணும். டேப் பண்ணனும். ஆமா, டேக் கூட தேய்ச்சிங்கனா அது பவுடருக்கு ஃபினிஷிங்கே போயிடும். ஓகேண்ணா. பாத்தீங்களா என்ன ஷைனிங்கா இருக்குன்னு? கிளார் அடிக்குதுங்களா? நல்லா இருக்குண்ணா. ஸ்டோக் கிரீம் மாதிரி. ஸ்டோக் கிரீம் தான். ஓ, பல பேர் சொல்லுவாங்க கஸ்டமர். ஒரு வந்தாவே நம்ம ப்ராடக்ட் வந்து பல பேர் அது வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடியில இருந்து டீடான் இருக்கு இல்லீங்களா? ஆமாண்ணா. அது ரிமூவ் பண்றதுக்கு ஹெர்பல் உருளைக்கிழங்கு பவுடர். உருளைக்கிழங்கு ஒரு நல்ல ஒரு இதுனா டேன் நல்லா எடுக்கும்னு சொல்லுவாங்க. இது எப்படி 2 டைப்பா யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் கூட போடலாம். இப்ப லைட்டா டேன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா போடலாம். இதே வந்து பாடி எல்லாம் நல்லா டேன் ஆயிருக்குன்னா இது எப்படின்னா ஒரு கப்ல கலக்கி வச்சுக்கணும். குளிச்சதுக்கு அப்புறம் நல்லா பாடியில ஒரு நல்லா தேய்ச்சி ஒரு மசாஜ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ப்ளைன் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். சூப்பர்ண்ணா. எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. நல்லா இருக்கு. காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான். கண்டிப்பா அதுமே எல்லாமே இப்ப எல்லாம் வந்து கெமிக்கல் போர் பயந்துக்கிறாங்க. நீங்க எல்லாமே வந்து ஃப்ரூட்டு, இந்த ஃப்ளவர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இதுல தான் வந்துட்டு இருக்குது இப்போ வரைக்குமே. சோ அடுத்ததுண்ணா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ப்ராடக்ட். என்னன்னா அரோமா இன்ஸ்டன்ட் அரோமா. இது எப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் திடீர்னு முடிவு பண்றீங்க, அங்க திடீர்னு எதிர்பாராம பியூட்டி பார்லர். ஆமா, எங்க ஃபங்க்ஷன் போறணும்னா டக்குன்னு நீங்க போய் அங்கேயும் இருக்க வேண்டியது இல்ல. இது ஒண்ணு உங்க வீட்ல இருந்தா போதும். சரிண்ணா. யூஸ் பண்றது ரொம்ப சீக்கிரம். எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு 5 கிரீம் இருக்கு, லைனா உட்கார்ந்து மசாஜ் பண்ணி இல்லைங்க. அரோமால வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்குங்க. அப்படியாண்ணா? விலையும் ரொம்ப கம்மி தான், 90 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வருது. அவ்வளவுதான் வருமா? ஆனா அது பேக் எடுத்து காட்டிருங்கண்ணா. இப்போ அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. சரிண்ணா. இப்போ இந்த மாதிரி இது ஒரு பேக் இருக்கும். அலோவேரா ஜெல்லு, ஹெர்பல் ஆயில், ஓகே, ஹெர்பல் பவுடர், இப்படி இருக்கு. இது இந்த 3 இருக்குது இதுக்குள்ளார. இந்த ஹெர்பல் பவுடருமே இந்த ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சரிண்ணா. மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல போட்டு ஒரு லைட் குட்டி மசாஜ், ரொம்ப தேக்க வேண்டாம், குட்டி மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. சரிண்ணா. விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க ப்ளைன் வாட்டர்ல. அவ்வளவுதான். ஆமா. நெக்ஸ்ட் வந்து அலோவேரா ஜெல்லு. சரிண்ணா. அலோவேரா ஜெல் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு, மசாஜ் எல்லாம் வேண்டாம், 10 நிமிஷம் போட்டு வாஷ் பண்ணிடணும். இல்ல அப்படியே போட்டுட்டு பிரைமர் மாதிரி அடுத்தது ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்டோக் கிரீம் எல்லாம் போறோம்னா போட்டுக்கலாம். சரிண்ணா. ஓகேண்ணா. நல்லா இருக்கும், நல்லா பிரைட்டா காமிக்கும் இல்லைங்களா? சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும், என்ன டீடைல் வேணாலும் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா 2 தடவை கேட்டுக்கங்க. ஒன்றும் பிரச்சனை. கண்டிப்பாண்ணா.
இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. உங்களுக்கு காமிச்சது வந்து சில ப்ராடக்ட், ஒரு முக்கியமான ப்ராடக்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அதெல்லாம் சொல்றேன். அதுல என்னென்ன இருக்குன்னா பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், மேக்கப் ஐட்டம், ஐலைனர், ஹெச்டி காஜல் எல்லாமே இருக்கு. காஜல் எடுத்துட்டீங்கன்னா 4-5 வகைகள் இருக்கும். நெயில் கலர், சாஃப்ரன்ல இருக்கும், நிறைய இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா மீட் பண்றோம். கண்டிப்பா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.